தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இபிஎஸ் அவர்கள் தங்களுடைய கூட்டணி கணக்குகள் முடிந்துவிட்டது, இனி புதிய வரவுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஒரே சாத்தியிருக்காரு கதவை. குறிப்பாக அமித்ஷாவை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார். அதில் நிறைய கேள்விகள் எழும்புகிறது. அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார்? ஏதேனும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா? அதனால் இந்த வார்த்தையா? அல்லது இனி யாரும் வரப்போவதில்லை, யாரும் வராத வீட்டுக்கு எதற்கு கதவை திறந்து வைத்திருப்பானேன் என்கிற அந்த முடிவா? அல்லது தன்னுடைய தலைமையை மிக சிறப்பாக அணுகுகிறாரா? தலைவன் யாருக்காகவும் காத்திருக்க மாட்டான், என்னுடைய முடிவு இதுதான் என்று தன்னுடைய தலைமையை தீர்க்கமாக நிறைவு செய்கிற பேச்சா இது? அதை தாண்டி விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா என்கிற பேச்சு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு எல்லாம் சேர்த்து ஒரே முற்றுப்புள்ளியாக இபிஎஸ் அவர்கள் இந்த வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரா? இதன் பின்னணிகள் என்ன, எதற்காக இந்த பேச்சு என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. இனி புதிய வரவு இல்லை, இபிஎஸ் ஓப்பன் டாக். எப்படி இந்த மகிழ்ச்சி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயக்கண்ணன் சார், இனி புதிய வரவு இல்லை அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு. எதிர் தரப்பில் இன்னும் கணக்குகளும் முடியவில்லை, பிணக்குகளும் முடியவில்லை. இந்த நிலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக தன்னுடைய திட்டவட்டமான ஒரு செயல்பாட்டை சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியில் அவர்களுடைய எஜமானர்கள் சொல்லிய அந்த செய்தியை எடப்பாடியார் இங்கே பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லியிருக்கார். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய ஒரு பிரமாதமான ஒரு பில்டப்லாம் தேவை கிடையாது. எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரை டெல்லி சென்று அங்கு அமித்ஷாவாக காத்திருந்தார், அவருடைய டைமுக்காக காத்திருந்தாருன்னா பல தகவல்கள் வந்தன. அது அவங்களுடைய கூட்டணி பிரச்சனை. ஆனாலும் கூட கனிமொழி கூட டெல்லி பக்கமா போனதா நியூஸ்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது கலைஞர் காலத்திலிருந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து அவர்களுடைய ஆளுமை என்பது டெல்லியை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு காலத்தை பார்த்திருக்கிறோம். கலைஞர் டெல்லிக்கு போய் அங்க சோனியாவை பார்ப்பதற்காக இது வரைக்கும் வெயிட் பண்ணதே இல்லை, அங்க அவமரியாதை செய்யப்பட்டாருங்கிற நியூஸ் நம்ம பார்த்ததே இல்லை. எடப்பாடியார் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் மற்றொரு ஏஜென்சி போலதான் செயல்படுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் உண்மை. குறிப்பாக அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை யார் என்னங்கிறதெல்லாம் இல்லாமல் நேரடியாக அமித்ஷா அவர்களுடைய அந்த தலையீட்டின்படி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி பேசி அமைக்கப்பட்டது என்பதும் இப்பொழுதும் கூட அதை என்டிஏ கூட்டணி என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்று சொல்லவே இல்லை. கேட்டால் தேசிய கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். இது நடப்பது மாநில தேர்தல் என்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று சொல்லுவதற்கு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய் வரவில்லை, அவர்களுக்கு மனது இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் அடிக்கடி சொல்லுகின்ற செய்தி உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் திமுக கூட்டணி எல்லா நேஷனல் தலைவர்களும் இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களா? நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார்கள், பலமுறை அவர்களுடைய ஆளுமையை நிலைநாட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நமக்கு எந்த ஆட்சி ஏற்படுவது என்பது முக்கியமல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாகும் அது தனித்து நடைபெறுகின்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை பலமுறை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அதான் சார், அங்கதான் வரேன் நான். அட்லீஸ்ட் இவர் கூட்டணியை முடிவு பண்ணிட்டு இதற்கப்புறம் யாரும் இல்லைங்கிற தன்னுடைய கூட்டணி முடிவுகள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உங்க தரப்புல இன்னும் எதுவும் முடிவுக்கே வரலையே சார். எண்ணிக்கையும் முடிவு வரல, யார் எந்த கட்சியில் இன்னும் இழுபறிகள் நடந்து. அப்படி பார்க்கிற பொழுது திமுகவை விட அதிமுக ஸ்திரமான கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவரோட ஆளுமையை இதை நிரூபிக்கிறது. நான் பலமுறை சொன்னது போல கடந்த 2019, 2021, 2024, 2026
இந்த 4 தேர்தல்களாக ஒரே கூட்டணியாக சந்திக்கின்ற மாபெரும் கூட்டணியாக, மகத்தான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உண்மை. எல்லாமே இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு ஏற்கனவே இருந்த கட்சிகள் அல்லாமல் அதை மேலும் வலுப்படுத்துவதற்காக பல கூட்டணி கட்சிகளும் இணைந்திருக்கின்றன. புதிய கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுக்கின்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் தான் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு டெல்லியை போயிட்டு தங்களுடைய கூட்டணி வலுவாக இருப்பது போல ஒரு செய்தியை சுட்டி காட்டியிருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அடிமை பல்லக்கு தூக்குகின்ற கூட்டணி என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பேசலாம் சார். பாக்கி சார், இபிஎஸ் அவர்கள் மிக மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு, இனிமேல் யாரும் எங்கள் கூட்டணியில் கிடையாது, எங்களுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னாரு. அதே டைமில் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. இதன் பின்னணிகள் என்ன காரணத்திற்காக அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு? முதல்ல ஒரு சின்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். ஓராண்டுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் தான் இருந்தார். அப்போது சென்னை வந்தவர் அமித்ஷா, பாரதிய ஜனதா கட்சியின் வலிமையான தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர், ஆளுமை மிக்கவர், அப்படிலாம் சொல்லப்படுகிற அமித்ஷா வந்தார். காத்திருக்க வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை. எப்போ உங்கள் கட்சியில் மாநில தலைமை மாற வேண்டும் என்ற அவரது கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுகிற வரையில் தலைமை தான் மாறணும், ஆளை பற்றியெல்லாம் ஒரு குறையும் சொல்லலை, இந்த தலைமை வேண்டாம் அப்படிங்கிற உறுதியோடு இருந்தார். மாலை பாஜக முடிவு செய்து அறிவிக்கிறது, இனி இன்னார் தான் புதிய தலைவர் அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு தான் மதியம்தான் நேரம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறார். அந்த மேடையில எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. அப்பொழுது கூட எடப்பாடியாரை அமித்ஷா சந்திக்கல, எடப்பாடியார் தான் போய் சந்திக்கிறார். ஆமாம், இப்போ அவர் உள்துறை அமைச்சராக இருக்கார் சார். நாட்டினோட உள்துறை அமைச்சரை சந்திக்காம இதுவா அவர் பேசட்டும், அதுக்கு நீங்க பேசிக்கலாம் சார், தொடர்ந்து பேசுங்க. ஒன்று, அப்போவே அமித்ஷா என்ன சொன்னார், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லியாச்சு, மேடைக்கு மேடை பியூஷ் கோயல் சொல்லியாச்சு. என்ன பிரதமர் ஒருத்தர் தான் சொல்லணும், எல்லாரும் சொல்லியாச்சு, அவர் ஒருத்தர் தான் சொல்லணும், அவரும் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை. இப்போ அது அவர் சொல்லலைன்னா அப்படியே பூகம்பம் பிடிச்சிடுமா? நான் அதில் ஒரு பொண்ணாக்க இல்லை, முதல்வர் வேட்பாளர் யாருங்கிற தெளிவும் இருக்கு எல்லாம் சார், அதை எல்லாருமே சொல்லியாச்சு சார். இன்னும் ஒரு மத்தியில் இருக்கிற பாஜக A to Z எல்லாரும் சொல்லணும்னு அர்த்தமான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அக்செப்டட், ஃபினிஷ்டு. இவர் தான் ஃபேஸ், எடப்பாடி பழனிசாமி தான் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸினுடைய தமிழ்நாடு ஃபேஸ், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நேற்று போயிட்டு வந்தார்ல, அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார்ல, அவருடைய முகமும் பாடி லாங்குவேஜ் அது ஒன்றே போகிறோம், மற்றதெல்லாம் விவாதத்தை கூட முடிச்சிடலாம். வந்தோடனே ஜூப்ளியண்ட்டாக இருக்கார், ஜாலியாக இருக்கார், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கார். எங்களுக்கு யாரும் புதுசாக தேவையில்லை, எல்லா கட்சிகளும் எங்கே சேரணுமோ சேர்த்தாச்சு, இனிமேல் தேர்தல் நோக்கிய பயணம் நாங்கள் ரெடிப்பா, ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கு நான் ரெடி. அப்போனா தரோவாக படிச்சுட்டோம், ஸ்டடி ஆல்ரெடி எல்லாத்தையும். அதுதான் நம்மளோட விவாதத்தின் கேள்வியாகவே இருக்குது. கூட்டணிகள் வேண்டாம் அப்படின்ட்டாரு, விஜய் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் வெளியே எங்களோட கதவுகள் சாத்தப்படுகிறதுன்னு சொன்ன பிறகும் அவர் முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன? வேறு ஏதேனும் இங்கே டேட்டா ஏதாவது வந்திருக்கா? என்ன தெளிவு? நிறைய சொல்லலாம். நாங்கள் சொல்கிறது தாங்க, பிஜேபி தாவேக்க அலையாத, நான் சொல்லிட்டேன். அவங்க கிடையாது. முதல்ல அவங்க சொன்னாங்க, அதிமுக எதிர்பார்த்தார்கள், பையன் வருவான், ஒரு பேச்சு சொல்லோம்ல, மழையில் ஒதுங்கும்போது நம்ம வீட்டு வாசலில் ஒதுங்குவாங்கன்னு நினச்சோம். இல்லை, பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க, எதிர் வீட்டுக்கு போகிறாங்க, ரைட். கடைசியில் பாஜகவும் தாவேக்காவை பிடிச்சி இழுக்கணும்னு பார்த்தது. அதெல்லாம் வேணாம்பா, போகிறோம், நம்ம இதோட பேக் பண்ணலாம், கிளம்பலாம் மேட்சுக்கு அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடு, தயார் நிலை, அதுதான் காட்டுது. மகிழ்ச்சியாக தானே சொன்னார், எங்கள் கூட யாரும் வரல அப்படின்னு சொல்லலையே. சரி, நான் சொல்கிறேன், கனிமொழி அம்மையார் டெல்லி சென்று, நான் சொல்லி சொன்னதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன், நாங்கள் ஏன் சொல்லணும், எங்கே போனாங்க தப்பு, இதில் போனாங்க, இப்போ தேசிய தலைவரெல்லாம் சந்தித்து பேசுகிறாங்க, காங்கிரஸ் தலைவர் என்ன பேசுகிறாங்க, இன்று வரையில் கிடையாது. இன்று வரையில் கனிமொழியும் காங்கிரஸ் தேசிய தலைவர்களும் என்ன பேசினார்கள், என்ன முடிவு எட்டப்பட்டது, என்ன விவாதிக்கப்பட்டது, கிடையவே கிடையாது. இன்றைக்கு வரையில் சொல்ல
என்ன டிரான்ஸ்பரன்சி? சரி, நான் என்ன சொல்கிறேன், ரைட்டு, அவர் 30 கேட்குறாரு, பாஜக 30 கேட்குது, எடப்பாடியார் கொடுக்க, கண்டிப்பாக அவங்களும் வளர்ந்துட்டாங்க, மத்தியில் வலிமையான கட்சி, ரைட்டு. மத்தியில் எல்லா மாநிலத்திலும் படுதோல்வி, மற்ற மாநில கட்சிகள் காங்கிரஸை மதிக்கவே இல்லை. நான் காங்கிரஸ் கட்சியை சொல்கிறேன், எல்லா மாநிலத்திலும் படுதோல்வி, சுருங்கி வந்துடுச்சு. மத்தியில் மற்ற ஆம் ஆத்மியோ திரிணாமுலோ தேஜஸ்வியோ யாருமே மதிக்கலை. ஆனால் அந்த கட்சி 25 சீட்டு குறைய மாட்டோம் அப்படின்னா, வாங்க உங்களுக்கு 28 கொடுத்துட்றோம் என்கிற தாராள மனப்பான்மையை தைரியமின்மை என்று சொல்வதா, தாராளம் என்று சொல்வதா? திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை இல்லாத காங்கிரஸிடமே அடிபணிந்து போகிறது, வலிமையான பாஜகவிடம் நிமிர்ந்து நிற்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இது இப்போ இல்லை, சென்ற தேர்தலில் 2021 மத்தியில் பாஜக 303 இடங்களோட பலமாக இருந்த போது, தனித்து பலம் பெற்றிருந்த காலத்தில் கூட அவர் அமித்ஷா இதே சென்னையில் வந்து ஹோட்டலில் வந்து இவனார் சேர்த்துக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் அப்படின்னார். 60 சீட்டு, அதில் ஒன்றும் இல்லை, 20 வச்சுக்கோ. அந்த உறுதியை, அசர்ட்டிவ்னஸை, ஆளுமையை காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. சார், ஜெயகண்ணன் சார் ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கார். மிக குறைந்த எண்ணிக்கையிலான கூட்டணி கட்சிகள் இருந்தால் கூட தனக்கு எவ்வளவு தேவை என்பதில் தெளிவாக இருக்கிறார், தனக்கு போதும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார், அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்ட ஒரு ஆளுமை இபிஎஸ் அவர்கள். ஆனால் எதிர்த்தரப்பில் பார்த்தா இன்னும் கூட்டணி கட்சி 25 கட்சிகள் இருக்குது, இன்னும் அது முடிந்த பாடில்லை. அப்படின்னா இதில் யார் வீக்காக தெரியுறாங்க? ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். ரஜினியோட திரைப்படத்தில் தான் வரும், மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னது அப்படிங்கிற மாதிரி. பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை முதலமைச்சர் இவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான், ஆனால் கூட்டணி எங்களுது, நாங்கள் தான் தலைமை ஏற்போம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை தான் அடிக்கடி சொல்லி. அதாவது உங்கள் கேள்விக்கு தான் முன் தேதியிட்டு நான் சொல்லி முடிச்சார். இன்றைக்கு வரைக்கும் திரு எடப்பாடியார் அவர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்களோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களோ நேரடியாக இங்கு சந்திப்பதே இல்லை. மத்திய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலை போய் சந்திக்கிறார்கள், கூட்டணி தொடர்பாக பேசுகிறார்கள் என்றால் இதற்கான பதிலை மட்டும் அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் இருக்கக்கூடிய திரு பாகி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னன்னா செய்தி அடிப்படை என்னென்றால், ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி உருட்டி கூட்டணிக்கு கொண்டு வருவது மட்டுமல்ல, அடுத்த வருகின்ற தேர்தலிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான அதற்கான திட்டத்தோடு செயல்படுகிறார்கள் பாரதிய ஜனதா என்பதுதான் உண்மை. அது குறித்தான மூத்த பத்திரிகையாளர் இது மாதிரி மறைக்கிறது தவறான. ஜெயகண்ணன் நான் என்ன சொல்றேன், எந்த அழுத்தத்தாலும் மறைக்கிறது இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஜெயகண்ணன் சார், அழுத்தத்தின் காரணமாக தொகுதி பங்கீடுகள் எங்க நடந்ததுங்கிறது உங்களுக்கும் தெரியும், யாரை எங்க உள்ள வச்சுட்டு எவ்வளோ பங்கீடு பண்ணாங்கன்னு தெரியும். அதைத்தான் பாகிஸ்தான் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டு, ரொம்ப வீக்காக இருக்க காங்கிரஸுக்கே நீங்க இப்படி அடிபணிச்சு போறீங்கன்னா அப்ப அதிமுகவை குறை சொல்வதற்கு என்ன இருக்குங்க? அண்ணன் சொல்லக்கூடிய கருத்துல மறைமுகமா ஒரு கருத்து, அதாவது ஒடுங்கி, அதாவது நாங்க மத்திய பாஜக ஆட்சி இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சொல்கின்ற அத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையை கேட்கவில்லை என்பதை முதல்ல பதிவு செஞ்சுட்டு தான் அடுத்ததே பேசியிருக்காரு. நம்முடைய நிகழ்ச்சி மூலமாக பட்டவர்த்தனமாக ஒரு செய்தி சொல்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்று தற்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்காமல் விலகியது. இந்த தேர்தலில் கூட்டணி அமைக்கிறது மிரட்டி உருட்டி, இன்னும் சொல்லப்போனால் பழைய அமைச்சர்கள் மீது இருக்கின்ற பல்வேறு வழக்குகளை தூசு தட்டுவோம் என்று சொல்லிய காரணத்தால் தான் கூட்டணி வைக்கப்பட்டது என்பது உண்மை. எடப்பாடியார் குடும்பத்தை மிரட்டியது உண்மை, அங்க இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி போன்ற மூத்த அமைச்சர்களை மிரட்டியது உண்மை, ஏற்கனவே இருந்த விஜயபாஸ்கர் அமைச்சரை மிரட்டியது உண்மை, பல வழக்குகளை மீண்டும் உங்கள் மீது நாங்கள் தாக்கல் செய்வோம் என்று சொன்னது உண்மை. அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியின் காரணத்தால் தான் இந்த தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்கள் வெளியில் பேசினால் கூட அவர் மனதில் இப்பொழுதும் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்காம இருந்திருக்கலாம் என்கிறது தான் நினைக்கிறார். அந்த மிரட்டலுக்கு பயந்து தான் பாஜக தன்னுடைய தமிழக தலைமையை மாற்றி. இன்னொரு செய்தி சொல்லிறேன். அண்ணன் எடப்பாடி சொல்லிட்டு போவோம். இல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்து தான் அதிமுகவோ வந்து தலைமையை மாத்திட்டாங்களா? கட்டாயம் தலைமையை வந்து மாற்ற வேண்டிய கட்டாயம் என்னன்னா,
அந்த அண்ணாமலை இருந்தால் எங்களால் முடியாது என்று சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கார்களோ அதுக்கு வந்து அவங்க ஏத்துக்கிட்டதா நான் சொல்லி முடிச்சேன். தமிழக வரலாற்றில் நான் சொல்லி முடிச்சேன். வரலாற்றில் வேறொரு கட்சியின் தலைமையை வேற எந்த கட்சி தலைவராவது மாத்தி இருக்காரா? அண்ணாமலையோட கருத்துக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தியதால் மாற்றப்பட்டாரே தவிர மற்றபடி மிரட்டி மாற்றப்பட்டவர் அல்ல. இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அவர் வச்சு இன்னொரு செய்தி அண்ணன் முன்னிலையில் சொல்லிடுறேன். இன்றைக்கு அப்ப அதிமுகவிற்கு ஒத்து வராத கருத்துக்கு பாஜக இணைந்திருக்கு. நான் சொல்லி முடிச்சறேன். அதுக்கான கூடுதல் தகவல் உங்களுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவோடு கடந்த ஓராண்டுக்கு முன்னாடியே கூட்டணி ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் கூட்டணி குறித்த அதாவது ஸ்திரத்தன்மையற்ற ஒரு சூழலை உருவாக்கியவர் எடப்பாடியார் என்பது உண்மை. என்ன காரணம்னா இன்றைக்கு வந்து ஒருவேளை இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். நம்ம தமிழ்நாட்டின் மண்ணுக்கு ஏற்றவாறு ஒருவேளை பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை எடப்பாடியாரிடம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருப்பவர்கள் கூட சென்றிருக்க வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் ஒரு மாற்று கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். அதையெல்லாம் கெடுத்துக்கொண்டு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது அவர்களே தங்கள் தலையில் மண்ணை அள்ளி கொண்டதாக தான் நான் கருதுகிறேன். இன்னொன்று எம்ஜிஆர் சொல்லி முடிச்சேன். எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமை மிக்க கட்சியாக இருந்ததை எடப்பாடியார் குழி தோண்டி புதைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பேசலாம் சார். பாக்கி சார், அவரோட குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க சுருக்கமா பதில் சொன்னா கூட எனக்கு அடுத்த கேள்வி என்பது இந்த அவரோட புன்னகைக்கு பின்னால் வேறு எதுவும் டேட்டாக்கள் இருக்கிறதா? அதை நம்ம அலசி ஆராய வேண்டியிருக்கு இல்லையா? உள்துறை அமைச்சர் சந்தித்து வந்திருக்காரு. ஏதேனும் இந்த தேர்தலுக்கு பிறகான எப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எதுவும் கசிந்திருக்க வாய்ப்புகள்? எல்லாத்துக்குமே கிளியராக பதில் சொல்லிட்டாரு. அமைதியாக பேசி தொகுதி பங்கீட்டை பட்டியலை வெளியிடுவோம். அமைதியாக பேசி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து யார் யாருக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் போட்டியிட்டு அதற்கான தொகுதிகள் ஒதுக்கப்படும். அது குறித்து 4 நாளில் முடிந்துவிடும். ஓரிரு நாட்களில் தொகுதி பற்றி பேசுவது, 4 நாட்களில் முடிவெடுக்கப்படும். 1 வாரத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இந்த மாதிரி டைம் டேபிள் மாதிரி போட்ட ஒரு தலைவர் உண்டா தமிழகத்தில்? ஒன்று. அப்புறம் மிரட்டி உருட்டி திரட்டினாரே. பாஜகவோடு கூட்டணி இல்லாத தனித்து போட்டிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ நினைச்சிருந்தா இதே பாஜக வலிமையான ஆளுமை மிக்க அமித்ஷா தலைமையில் எத்தனை ரெய்டு பண்ணியிருப்பாங்க, எத்தனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆட்சியில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கிடையாது. ஆட்சியில் இருக்கிற செந்தில் பாலாஜியே உள்ள தள்ளின மத்திய அரசாங்கம். அதாவது இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபியினுடைய ஏவல் துறையாக இருக்கிற, ஏன்னா திமுகவுக்கு ஏவல் துறையே கிடையாது. காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுறாங்க. அப்படியே வச்சுப்போமே. ஆனால் மத்தியில் அமித்ஷா சொல்கிற வச்சு தான் கேட்குதுன்னு வச்சுப்போமே. ஆனால் அவங்கள்லாம் திமுக எதிர்கட்சியாக வலிமையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையே உள்ள தள்ளுது. வலிமை இல்லாத ஆட்சியை இழந்த எடப்பாடியை உள்ளே வைக்கிறதுக்கோ அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது எவ்வளோ நிமிஷம் ஆகும்? ஏன் பண்ணலை? தெரியும் இங்கே ஒன்றும் செல்லுபடியாகாது. தெரியும் இவங்களுக்கு மக்கள் செல்வம் அதிகமாக இருக்குது. தெரியும் இவர்களை நம்பி தான் நம்ம களம் இறங்கணும்னு. பாஜக அதிமுகவை நம்பி தான் இறங்கி தான் கையை பிடிச்சிட்டு இறங்குது. கபலீகரம் செய்ய முடியாது சார். கபலீகரம் என்ன செய்யணும்? எனக்கு எவ்வளோ கொள்ளமோ அவ்வளோதான். இது விஸ்வரூபம் எடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக, ஆளுமை மிக்க தலைவர். அவர் எதிர்த்தவங்களாம் என்ன ஆனாங்க? சசிகலா அம்மையார் எதிர்த்தார், செல்லுபடி ஆகலை, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் எதிர்த்தார், செல்லுபடி ஆகலை, அங்கே போய் சரணாகதி அடைஞ்சிட்டார். இவரை எதிர்த்த தனித்து இயக்கம் கண்ட டிடிவி தினகரன் இன்றைக்கு வானலாக புகழ்கிறார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிறார், பச்சை தமிழர் என்று போட்டுக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அசர்ட்டிவ்னஸ், லீடர்ஷிப் குவாலிட்டி முழுக்க எடப்பாடி தலைமையிலான எடப்பாடிக்கு இருக்கிறது, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவிடம் இருக்கிறது. அதுக்கு மேலே என்ன வேணும்? இதில் என்ன குழப்பங்கள் இருக்குது? குழப்பமே இல்லைன்னு அவர் கிளியராக சொல்லிட்டார். எல்லாத்தையும் டைம் டேபிள்ஸ் மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சின்ன மன வருத்தங்கள் அதெல்லாம் இல்லாத இடத்துல எங்கே இருக்குது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கிட்டே இருக்குது. காதலித்து பல வருஷங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன வருத்தங்கள்லாம் இருக்கும்போது இது ஏதேனும் வருத்தம் இருந்தால் இருக்குமே. ஆனால் நான் சொல்கிறேன் சார், இன்னொரு கட்சி தலைவரை நீக்கணும்னு எடப்பாடி சொல்ல, அவர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். அவர் இப்போ இல்லை, அண்ணாமலை தலைவராக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டோம். கட்சியிலேருந்து அவர் தலைமை மாற்றியாச்சு, ரைட்டு. இப்போ அண்ணாமலையோட நட்பு தான் பாராட்டுறாரு. நீ பண்ணுற அந்த காரியம் எனக்கு பிடிக்காதுப்பா, ஆனால் ஒன்று மேலே எனக்கு துவேஷம் கிடையாது. இது ஒரு பெரிய மெச்சூர்டு அப்ரோச் இல்லை.
காமராஜரும் பற்றி அண்ணா சொன்ன மாதிரி அண்ணாமலையோ இப்போ அண்ணாமலையே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பழைய கதை அப்போ நடந்ததுங்க. இப்போ அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சரோடன்னு இவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ பரஸ்பரம் நம்பிக்கையெல்லாம் வலுப்பெற்று விட்டது. ஆனால் இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல ஊடகங்கள்லாம், எல்லாம் இன்டாக்ட். இப்போ என்னென்ன கட்சிகள் எப்படி இருக்குன்னு பேப்பர் புரட்டி பார்த்தாலே தெரியும். சார் கூட்டணினா இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு இருக்குதான் அவரே தான் செய்யும் சொன்னாரு. அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. சின்ன விஷயங்கள் சார். நான் காதலித்த ஊழல்கள்லாம் இருக்கதானே செய்யும். இருக்கீங்கிற நீங்க இங்க வந்து டைவர்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் என்ன என்ன சார் கிடையாது. எந்த சின்னத்துல நிக்கிறதுங்கள தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு, எத்தனை சீட்டுங்க அது என்ன கபலீகரம் இல்லாம என்னவா? இருந்தாலும் வெளிய பாஜக வந்து அதிமுக கபலீகரம் பேசுறவங்க மக்கள் நீதி மையமா நீ என் சின்னத்துல போட்டிடு, மதிமுகவா நீ என் சின்னத்துல போட்டிடு, அது என்ன கபலீகரம் சார்? ஒரு இல்லாம தமிழன் தன்னுடைய ஆளுமையை காமிக்கிறார் சார். ஆனா அதிமுகல நார்த் இந்தியான்ற வந்து கட்சி வந்து அதிமுகவை அமுக்குகிறதே அப்படிங்கிற ஒரு எங்க ஒரு ஆதங்கம். ஒரு ஆதங்கம். சரி அப்படியே சொல்லுங்க. இவங்க உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, நானே அது அந்த அஜித் பவர் கேஸே இவங்களாம் முழுக்க 100% அக்ரி பண்ணிட்டு சொல்கிறேன். அஜித் பவாரை பற்றி நரேந்திர மோடி பல இடங்களில் சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? ஒரு அதிமுகங்கிற மிகப்பெரிய கட்சி, ஒரு தலைவர்கள்லாம் இது பண்ணாங்க தமிழகத்தின் கட்சியா இருக்கிறது. ஏதேனும் பின்னடைவுகள் இருந்தா இது தமிழருக்கு தானே பின்னடைவு. அதனால தானே சகோதரத்துவமாக துடிக்கிறது. தோன்றிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல எங்க மேலுக்கு தான் பட்டு இருக்கும். அதாவது 1000 அரசியல் காரணங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா 2 கட்சிகளுக்கு இடையில் கொள்கைகள் ஒன்றாக இருக்கின்றன. இடஒதுக்கீடு இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது. 2 கட்சிகள் வலுவாக இருந்தால் தான் தமிழ்நாட்டில் நலனுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பேசலாம். சொல்லி முடிச்சேன். நீ பேசலாம். நான் நண்பர் ஜெயக்கண்ணன் மேல எனக்கு அன்பும் மரியாதை உண்டு. என் தம்பி என்ன சொல்ல வரேன்னா, எல்லா திராவிட இயக்க கோட்பாட்டையும் முழுமையாக கடைப்பிடிக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இன்று நேற்று அல்ல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதாமா, புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி உட்பட. என்னன்னா நீங்கள் நீங்கள் அவங்க கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இவர் அதுக்கு ரெமெடி தேடணும். எப்படி? அவங்க இடஒதுக்கீடு சமூக நீதி பாதிக்கும் அப்படின்னு நீட்டுக்கு கையெழுத்து போட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்? 7% கொண்டு வந்து காப்பாற்றுவார் தமிழ்நாட்டு அரசு மாணவர்களை. இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணுவாங்க. இவர் வந்து காப்பாற்றிட்டு இருக்கார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அப்படி தான் நடக்கு. அதே தான் பிரச்சனை. இது வந்து யார் ஒன்று. ரெண்டாவது பாஜக விட்டு அனைத்து இந்திய அதிமுக விலகி இருந்ததில்ல, அந்த நேரத்தில் இதுதான் திராவிட கட்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்தாங்களா? ஏன் சேரல? காரணம் சுயநலம் அங்கே இருக்குது. இவர்கிட்ட வந்து பருப்பு வேகாது. இவர் சொல்கிறபடி தான் கேட்கணும். ஆனால் அங்கே பாருங்கள், சிபிஎம் கேட்குறான், சிபிஐ கேட்குது, விசிகே கூட ஜனநாயக கூட்டணி எல்லோரும் சேர்த்து வச்சுப்பீங்க. ஒரு வகத்தொகை கிடையாது. நேற்று நான் நல்ல காலம் நான் லெட்டர் பேடு வச்சுருந்தேன். அது எடுத்துகிட்டு அண்ணா அறிவாலய வாசல் போனால் என்னையும் கட்சியில் சேர்த்து கூட்டணி சேர்த்துருப்பாங்கன்னு பயமாக இருந்தது. அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நீ எதை காட்டுகிறது? பலவீனத்தை காட்டுகிறது. அவ்வளோதான். ஜெயகண்ணன் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி அமித்ஷாவிற்கு அடிபணிந்து வந்தார் அடிமை கட்சி அப்படின்னு நீங்கள் நிறைய வாக்கியங்களில் வார்த்தைகளில் சொன்னால் கூட, பாக்கி சார் சொல்கிற மாதிரி இவர் வெளியே வந்து பேசுகிற போது அவர் முகத்தில் இருந்த தெளிவும் பேச்சில் இருந்த மகிழ்ச்சியும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அப்போ அடிபணிந்திருந்தார், அழுத்தத்திற்கு உள்ளானார் அப்படின்னு நம்ம நிறைய டைட்டில்லாம் வச்சு பேசினா கூட ஒரு தலைவரின் முகத்தில் இத்தனை மகிழ்ச்சியோடு அழுத்தத்தின் காரணமாக பேச மாட்டார். அப்போ அது என்பது, அந்த பேச்சு என்பது ஒரு ஆளுமையை தானே காமிக்குது. அப்போ அவருக்கு ஏதேனும் ஒரு கணக்கு சரியாக இருந்து மனதில் தோன்ற பிறகு தானே பேசியிருப்பார். ஆனால் இன்னும் திமுக சைட்லேருந்து எந்த ஒரு தெளிவான வரையறைக்குள்ளேயும் இன்னும் வரலையே சார். ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் சொல்லாமல் சொல்லிடுங்க உங்கள் அனுமதியோட. உங்ககிட்டே அனுமதி கேட்டுக்கிறேன். சிபிஐ அந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்தப்பட்டோடனே இப்போ தமிழ் மாநில செயலாளர் சிபிஐனுடைய எங்கள் அன்புக்குரிய தோழர் மூவீரபாண்டியன் வாங்குறாரு. அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா போகும். அவர் முகமும் எடப்பாடியாரோட முகமும் பாருங்கள். அவ்வளோதான் சார். தொடர்ந்து உங்களோட பதில் வைக்கிங்க சார். அதாவது உங்களுடைய அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் பாகி சொன்னதைப் போல எடப்பாடியார் அவர்களுடைய ஆளுமையை நாங்கள் என்றைக்கும் குறைத்து மதிப்பிடவில்லை. தேங்க்யூ. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகவும் நெருக்கடியான சூழலில் ஏற்கனவே இருந்த சில தலைமை, அதாவது தற்காலிக தலைமைகள் எல்லாம் தாண்டி ஒரு கட்சியை வலுவாக நடத்தி செல்வதும், ஒட்டுமொத்த நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும், இன்றைக்கு பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கட்சியை மிகச் சிறப்பாக நடத்துவதும்
அண்ணன் எடப்பாடியாருக்குள்ள தனித்திறமைகள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் கூட நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், அண்ணன் வந்து இப்போ உற்சாகமாக பேசுகிறாரு, வந்து அவருடைய முகத்தில் வந்து மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது, இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஆளுமை என்பது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. இன்னொன்று, நாடாளுமன்ற தேர்தலே நடந்தாலும் கூட நீங்கள் தான் இங்கு தலைமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாநில கட்சிகளை தலைமை ஏற்றுத்தான் வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 1998 அந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மையாருடைய அந்த அது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கருணை பார்வைக்காக அங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் எல்லாம் தவம் கிடந்ததெல்லாம் அண்ணன் அறிவார். அதாவது ஜெயகண்ணன் சாருக்கு ஒரே ஒரு வருத்தம், இன்னும் எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா அளவுக்கு வளரல அப்படின்றத சுருக்கமா புரிஞ்சுக்கலாமா? அந்த ஆளுமையை எல்லாம் அவர் வந்து உண்மையான அந்த கட்சியினுடைய ஆளுமையை அவர் கட்டி காப்பாற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நம்ம என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போய் பாரதிய ஜனதா கட்சியில் அடகு வச்சுட்டாங்க இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனாலும் கூட ஏன் அந்த கருத்தை நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறோம் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கென்று சில கொள்கைகளை வைத்துக்கொண்டு தனித்துவமான ஒரு மாநிலமாக நாம் சிறந்து விளங்குகிறோம். அதற்கெல்லாம் இந்த 2 இயக்கங்களும் காரணம் என்பதை பலமுறை நான் சுட்டிக்காட்டல. ஜெயகண்ணன் சார், எனக்கு ஒரு சின்ன குறுக்கீடு கேள்விதான். எடப்பாடியார் அவர்களே ஆரம்பத்தில் நம்ம என்ன விமர்சிச்சுட்டு இருந்தோம் உங்கள் கட்சியிலிருந்துன்னு தெரியும். தவழ்ந்தபாடியார், காலில் விழுந்து பதவி வாங்கியவர் அப்படின்னு பேசிட்டு இருந்த இதே திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு அவர் மேல வைக்கிற விமர்சனமே அவர் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காருன்னு உங்களுக்கு புரியலையா? அதாவது நான் தான் சொல்றேன், மிகப்பெரிய தலைவரா இருக்கிற மோடியையும் அமித்ஷாவையும் ஏன் நேருக்கு நேர் எதிர்க்கவில்லை, அவர்கள் ஏன் இவருக்கு அடிபணியவில்லைங்கிற கேள்வியே அவர் எங்க இருந்து எங்க போய் இருக்கிறாருங்கிற ஆளுமே உங்களுக்கு புரிஞ்சதால தான் இந்த கேள்வி மாற்றங்களே ஏற்பட்டு. நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக இன்னொரு செய்தியை கூட நான் சொல்லிடுறேன். மீண்டும் மீண்டும் எடப்பாடியாரை கொச்சைப்படுத்தும் வண்ணம் அவர் சசிகலா அம்மையாருடைய காலில் விழுந்து வந்து வணங்கினார் என்ற செய்தியை கூட நான் தவறாக நினைக்கவில்லை. ஏனென்றால் அன்றைக்கு தேதியில் அந்த சூழலில் நான் சொல்லி முடிச்சிடறேன். அன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்தவர் சசிகலா அம்மையார் என்பதையும், அந்த அம்மையார் அவர்களால் தான் அறிவிக்கப்பட்டது என்பது உண்மைதான். அந்த அடிப்படையில் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவியாக அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருந்தால் கூட அதையெல்லாம் நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம். நான் சொல்லுகின்ற செய்தியெல்லாம் அண்ணன் எடப்பாடியாருடைய அந்த நீங்களே சொல்கிறீங்க இல்லையா, ஒரு இரும்பு மனிதராக கூட இருக்கட்டும், ஆனாலும் கூட பாரதிய ஜனதாவிடம் சென்று அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதை முழுமையாக தமிழ்நாட்டிற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் அப்ளை பண்ணக்கூடிய அந்த செய்தியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தவரை நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இருக்கிறது என்ற தன்னம்பிக்கை. இந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி என்னோட கேள்வியை இறுதியாக வச்சுறேன். இந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி இன்னும் எதிர்த்தரப்பில் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கவில்லை, அதற்கான எலெக்ஷனுக்கான வேலையை ஆரம்பிக்கல, இன்னும் இந்த குழப்பங்கள் நீடிக்காத நிலையில் தன்னுடைய டார்கெட் என்ன, அடுத்தது என்ன என்பது தெளிவாக இருக்கிறார், அதனால் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிற அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அதை பார்க்க முடியாதா? அது உங்க கட்சிகளால் உணரப்பட முடியவில்லை? ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையை திராவிட முன்னேற்ற கழகம் அறியும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறியும். அதுதான் வலிமை மட்டுமல்ல, அவரவருடைய பரஸ்பர பலவீனத்தையும் அறிந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் மூன்றாவது அணி என்று ஒரு அணி படுதோல்வியை சந்தித்தது தான் வரலாறு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 2 இயக்கங்களையும் கூட்டணியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் எப்பொழுதும் வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 2 கட்சியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வலுவை இழந்து விடக்கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம். நன்றி சார், தொடர்ந்து பேசலாம் சார். பாக்கி சார், இப்போ கூட்டணிகள் முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க சொன்ன மாதிரி முடிந்து விட்டது, கூட்டணி முடிவுகள் முடிந்து விட்டது, இவ்வளவுதான், நம்ம அதுக்கப்புறம் வேற யாரும் சேர்த்துக்க போறதுங்கிற முடிவை எடுத்துட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் மூவ் ஆயிட்டார். இப்ப இந்த முடிவால் தேர்தலில் வாக்குகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடும், எதிர்கட்சியில் எதிரில் இருக்கவங்க எதிர் அணியினருக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளோ இல்லை பலன்களோ கிடைக்குமா? எக்ஸாமினேஷனில் எல்லா கேள்வியும் எல்லா புக்கும் தரவாக படிச்சுட்டேன், பிரமாதம் எழுதுனேன். ஆனால் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி பயம் வந்துச்சு, பதற்றம் வந்துச்சு, ஞாபகம் வச்சுருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் மறந்து போச்சு. தேர்வில் பல கேள்விகளுக்கு மிஸ் பண்ணிட்டேன், சரியாக எழுதலை. எனக்கு என்ன மார்க் கிடைக்கும்? நல்ல மார்க் கிடைக்குமா? வெற்றி பெறலாம், அதுவே விஷயம். நல்ல மார்க் கிடைக்குமா? இதே திமுக அணியினுடைய நிலை. எக்ஸாமினேஷன் அதுக்கு முன்னாடி 1000 பேச்சு இருக்கலாம், அவர் பல்வேறு வேலைகள் இருக்கலாம், எத்தனையோ வேலைகள். உதாரணத்துக்கு
இந்த பக்கம் இன்னார் கூட்டணியில் குடைச்சல் கொடுக்குறாங்க, அந்த பக்கம் நீதிமன்றம் அது இது ஏதோ பிரச்சனைகள் உள்கட்சியில் அதிமுக இவர் பொறுப்பேற்றதிலிருந்து ஏகப்பட்ட குடைச்சல் உள்ளேயும் வெளியிலேருந்தும் தரது, திமுகலேருந்து தர்றாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துட்டு எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் போட்டாங்க, கடகடன்னு எல்லாத்தையும் படித்தாச்சு, எல்லா கேள்விக்கும் தரோம், உட்கார்றாரு எக்ஸாமினேஷன் எழுதுறாரு, பிரமாதமாக டிஸ்டிங்ஷன் வாங்குவாரா இல்லையா? இதுதான் அதிமுக திமுகவுக்கு என்னென்னா தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில் கூட்டணி இறுதி செஞ்சாச்சு, என்னென்ன ஷெட்யூல் படி பேசுகிறாரு சார், ஆச்சரியமாக இருக்கு. இந்த மாதிரி எந்த தலைவரும் பேசல. இன்னும் 2 நாளில் தேர்தல். எனக்கு எதற்காக அந்த கேள்வி கேட்குறேன்னா, இன்னொரு படி தேர்தலில் 1% வாக்கு கூட ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தல்களில் வெற்றிக்கும் தோல்விக்கான நம்ம அந்த விகிதாச்சாரத்தை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கப்ப இவ்வளவு முன்கூட்டியே இன்னும் மற்றவர்கள்லாம் முடிவு செய்யறதுக்கு முடிவு சொல்றது என்பது ஏதாவது வாய்ப்பு இருந்தா அதை இழக்கிறதுக்கு தானே சமம். அப்ப அது வேணான்னு எப்படி முடிவு பண்ண வரும்போது பார்த்துக்கலாம் சார். அதுலேயும் தெளிவாக தான் இருக்காங்க. தொகுதி பங்கீடு முடிஞ்ச பிறகு யார் யார் எப்படி பிரச்சாரத்துக்கு போகணும், தொகுதி இடங்கள் யார் யாருக்கெல்லாம் எப்படி தரணும், எல்லாமே ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும். ஒரு வாரத்தில் தேர்தல் அறிக்கையில் ஆரம்பிச்சிடும் சார். இவர் கடந்த ஜூலை மாதமே தேர்தல் பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிட, தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற பயணத்தை ஓராண்டுக்கு முன்பு ஆரம்பிச்சிட்டார். போன ஜூலைக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஹீ இஸ் ஆக்டிவ், இஸ் லைவ்லி வயராக இருக்கார். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. என்னென்ன அலையன்ஸு 1-2 பேசுகிறாங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாமே வந்தாச்சு, செட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக. ரிசர்வேஷன் எல்லாம் சீட்டு போய் உட்காந்து லக்கேஜ் எல்லாம் வச்சப்பட கம்ஃபர்டபுளாக இருப்போம் பாருங்க, அந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கார். ஸோ அது பிரச்சனை இல்லை. அது ரொம்ப முன்கூட்டியே பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்வி தப்பு இல்லையே. அதெல்லாம் என்ன இருக்கே, இந்த பெர்ஃபெக்ஷன் தான் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது பாரதிய ஜனதாவோட ஃபார்முலான்னு. அதாவது இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி ஒரு ப்ரிப்பேர் பண்ணலன்னு வச்சுங்களேன். ஏன் ப்ரிப்பேர் பண்ணல? பாஜகவுக்கு பயப்படுறாங்களா? ப்ரிப்பேர் பண்ணா பாஜகவுக்கு பயந்து செய்யறாங்க. என்ன சார் எதிரணியிலிருந்து கூட அதிமுக மேல எவ்வளவு பாசமா பேசுறாரு, அதை போய் நீங்க தப்பா பேசுறீங்களே. அண்ணன் திமுக மேல அதே பற்று உண்டு. அவ்வளவு பாசம். திராவிட முன்னேற்ற கழகம் பேசாம அதிமுகவுக்கு கலைஞர் கருணாநிதி சொன்னார்ல, எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த உடனே ஆட்சியை திருப்பி கொடுத்துருவார், அந்த மாதிரி பேசாம வாங்கி இரண்டு கட்சி இணைவதற்கான முயற்சிகள்லாம் கூட இருந்தது, அண்ணனுக்குலாம் தெரியும். இப்போ ஏன் டெல்லி போனார்னா, டெல்லிக்கு போய் என்னமோ அடிமை என்னமோ எடுத்து பேசுகிறாங்க, புதுசாக அவங்களுக்கு தோணும் கற்பனையில். ஏன் போனார்னா, இப்போ ஏகப்பட்ட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பிரச்சனைகள், பெட்ரோலியம் பிரச்சனை, ஈரான் ஈராக் அந்த இந்த ஈரான் வார் எல்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. போய் நம்ம இனிஷியலாக பேசுகிறோம், இனிமேல் டெல்லிக்கு போக மாட்டேன், ஏன்னா நமக்கு வேலை இருக்குது, நமக்கு தேர்தல் ப்ரெஷர் இருக்குது, அமித்ஷாவுக்கும் 1008 வேலைகள் இருக்குது, அதனால் இனிமேல் மீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவுபட சொல்லிவிட்டார். ஏற்கனவே ஒரு தடவை ஞாபகம் இருக்கா, அமித்ஷா வரும்போதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைன்னு சொன்னவர் இந்த நேரத்துலையும் கரெக்டாக ஒரு அசட்டிவாக இருக்கார். ஸோ அசட்டிவாக இருக்கிற லீடர், அசட்டையாக இருக்கிற லீடர், அவ்வளோதான் வித்தியாசம். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.